இது வேணா இந்த மாதிரி பண்ணலான்ற தாட்ஸ் இருந்துச்சு. ஆனால் நான் கேட்காம சில ஷர்ட்ஸ்லாம் நானும் வச்சுருப்பேன். ஆனால் வந்து அது கரெக்டாக உட்காந்துருச்சு சில இடத்துல. இப்போ வந்து பொன்னியின் செல்வன் பொறுத்த வரைக்கும் அந்த பீரியட்ல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அதெல்லாம் கரெக்ட் தான். இப்போ பாராசங்களை வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செல்ஃபோன் வைக்க முடியாது. இந்த படங்கள் வந்து சும்மா டெக்ஸ்ட் வைக்கிறதுலேருந்து கலர்ஸ், இந்த கலர் யூஸ் பண்ணுங்க, இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுங்க, அந்த லெவல் வரைக்கும் அதான் நம்ம இருக்கிற இதில் நான் மோஸ்ட் நீங்களே பண்ணிக்கோங்க அந்த மாதிரிலாம். அந்த டைமுக்கு நான் பாட்டு ரிலீஸ் ஆகலைன்னா அவங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒரு குட் ப்ராடக்ட் ஆன் டைம் ரிலீஸ் ஆகணும். ஸோ வந்து நம்ம சில விஷயங்கள் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும், விட்டுறணும். கோட்ல அந்த விசில் போடு சாங் இருக்குல்ல, அதில் வந்து வெங்கட் பிரபு அவர்களுடைய படங்கள் அனைத்துமே உள்ள வர மாதிரி அது வந்து சொல்லாமல் பண்ணுறது. கன்னடா தெலுங்கு பண்ணிட்டு இருக்கிறதுனால அதில் அந்த தெலுங்குல ஒரு பாட்டு இருந்துச்சுல அந்த மாதிரி இருக்கே அப்படின்றது கூடாது. ஸோ அது அந்த டெம்ப்ளேட் பிடிக்கிறதுக்கும் கான்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 days வேணும். நீங்கள் லியோலலாம் பார்த்தீங்கன்னா அது கார்ட்டூன் மாதிரி ஒரு போர்ஷன் வரும் நாரடியில். அதெல்லாம் கடைசியில் பண்ணிக்கலாம் வச்சுட்டு காலையில் மத்தியானம் ரிலீஸோ ஈவினிங் ரிலீஸோ பாட்டு வந்து ரொம்ப ரிவீல் பண்ணாமல் இருக்கணும். பாரால வந்து ஒரு ஸ்டில் கூட இருக்காது. ஸோ பாரா இப்போ சின்ன சின்ன கண்களும் வந்து ஸ்டில்ஸே கம்மி தான். ஃபஸ்ட்டு சொன்னதே ஒரே பாயிண்ட்டு, அந்த நாளில் இப்போ 10 நாளில் ஏதோ ரிலீஸாக 7 நாளில் ரிலீஸ் நினைக்கிறேன். 7 நாளில் ரிலீஸு, ஃபோட்டோ எதுவும் இல்லை, நீ தான் பண்ணோம். இப்போதைக்கு நெக்ஸ்ட் ப்ரொமோஷன்லேருந்து கோட்டு தான். பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டே இருக்காருன்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன சாங்ஸு எல்லாத்தையுமே வந்து பயங்கர ஆர்வமாக கேட்டுகிட்டே இருப்பீங்க. அதோட லிரிக்கல் வீடியோ வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டே இருப்பீங்க ஆர்வமாக. அப்படி அந்த மாதிரி லிரிக்கல் வீடியோவை வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பப்ளிசிட்டி ப்ரொமோட்டர் தான் இருக்காரு. த நேம் இஸ் வெங்கி. ஹலோ, வணக்கம் ப்ரோ. நீங்கள் யாரோட ஃபேன்? அது ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் அந்த சூர்யா, அஜித் ப்ராப்பராக அஜித் ஃபேனாக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஒர்க்குள்ளே வந்தோடனே நமக்கு அந்த ஒர்க்காக தான் இருக்கு. நம்ம அந்த ஜோனுக்குள்ளே போகிறது இல்லை, ஃபேன் அதுதான் மாதிரி தான் எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணிடணும் அப்படின்னு. ஓகே, ஒர்க் ரிலேட்டட் ஃபேன் வேணாம், ஆனால் உங்களுக்கு தெரியல ஒருத்தர் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, என்ன இருந்தாலும் நான் ஒரு ஃபேன் பாய் அப்படின்ற மாதிரி. ஃபேன்னா தான் அஜித் விஜய் 2 பேருமே ரொம்ப இப்போ ஒர்க் பண்ண ரொம்ப 2 பேரும் க்ளோஸ். பிடிக்கும். உங்கள் இன்ஸ்பிரேஷன் என்னது? இன்ஸ்பிரேஷன் எனக்கு போஸ்டர்ஸ் பண்ணும்போது, எனக்கு போஸ்டர்ஸ் டிசைன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டிசைன் பண்ணும்போது இந்த டியூனிஜான ஒருத்தர் எல்லாருக்கும் தெரியும். ஒரு லைக் எல்லாரும் டிசைனிங்குள்ளே வரும்போதே அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது அவராக தான் இருக்கும். ஸோ அவர் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இப்போ அப்படியே அதில் எனக்கு அந்த டிசைனிங் பண்ண கற்றுக்கிட்டதுனால தான் எனக்கு கொஞ்சம் லிரிக் வீடியோவில் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை அது பண்ணாமல் இருந்தால் தான் எனக்கு இந்த. ஸோ அவரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். நிறைய டிசைனர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரோட ஃபேன். இந்த வீடியோவோட கான்செப்ட் எப்படி வந்து டைரக்டர் ஒரு இன்புட் கொடுத்து அந்த கான்செப்ட் நீங்கள் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை உங்கள் ஓன் கான்செப்டே? கான்செப்ட் வந்து பாட்டு மாறும். இன்னொன்று டேரக்டர்ஸ் லைக் சில டேரக்டர் ரொம்ப இன்வால்வ் ஆகி கான்செப்ட்லாம் நல்லா எக்ஸைட் ஆகி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த படத்துக்கு இதாங்க ஸ்டோரி, இதுதான் பண்ணணும், இதை தாண்டி நம்ம வெளியிலையும் பண்ணிடக்கூடாது, ரொம்ப தப்பான மெசேஜும் ஆயிடக்கூடாது. ஸோ படத்துக்கு மாறும். ஃபஸ்ட்டு 2-3 ஸ்டைலாக பண்ணிக்கணும், அவ்வளோதான். நம்ம வந்து இந்த டான்ஸ் மாதிரி பாட்டு, ரொம்ப இந்த விசில் போடு மாதிரி பாட்டுலாம் நம்ம கான்செப்ட் போட்டால் ரொம்ப வேறு டைரெக்ஷனில் போயிடும். ஸோ அதில் வந்து மெயின் செலிப்ரேஷனும் டான்ஸும் தான் ஹைலைட். அப்புறம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஹீரோ காட்டுறோம், அதெல்லாம் அதில் ரொம்ப கான்செப்ட் போட்டு ரொம்ப இது பண்ணக்கூடாது. ஓகே. இதுவே பாரா மாதிரி சாங்கு, ஒரு சின்ன கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஸ்கில்ஸு கம்மியாக இருக்குது, பாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு மீனிங் இருக்குது, பாட்டு ஒரு மாதிரி பாட்டே நல்லா இருக்கும்போது அதை உட்காந்து நம்ம அதில் அப்படியே டீட்டெயில் பண்ணி அப்படியே பண்ணிக்கலாம். அதுதான் அந்த கான்செப்டே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 விஷயம் இருக்கு அதில். ஒன்று ஹீரோ பேஸ்டு, அதாவது நம்ம விஜய் சார், அஜித், தனுஷ் சார்ன்ற மாதிரி பெரிய ஸ்டார் வரும்போது அவங்களுக்கான இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிரிக்கல் வீடியோலேயே நீங்கள் கொஞ்சம் ஒரு மாஸ் எலமெண்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு வந்து எந்த ஹீரோ பண்ணாலும் கம்ப்ளீட்டாக வந்து இது ஒரு கான்செப்ட் பேஸ்டு தான், இதுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் எலமெண்ட்ஸ் எதாவது ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணி கான்செப்ட் சில பாட்டு வந்து ரொம்ப ரிவீல் பண்ணாமல் இருக்கணும். பாரால வந்து ஒரு ஸ்டில் கூட இருக்காது.
ம். ஸோ இப்போ சின்ன சின்ன கண்களும் வந்து ஸ்டில்ஸே கம்மி தான் ஆக்சுவலாக. ஜென்ரலாக மற்ற சாங்ஸ் பார்க்கும்போது ஜென்ரலாக கம்மி. இன்னொன்று எதுவுமே ஸ்டில்ஸாக யூஸ் பண்ணிருக்க மாட்டேன், அதெல்லாம் ஆர்ட்டாக வரைஞ்சி பண்ணியிருக்கேன். அதுல கிளிம்ஸி மாதிரி வீடியோஸ் கூட லைட்டா வரும். வீடியோ கூட வந்து ஏதாவது ஒன்று காட்டி ஆகணும், பர்த்டேக்கு ரிலீஸ் ஆகுது, அந்த ஒரு இதுவாக தான் இருக்கும். இன்னொன்று பாட்டு ஃபீலும் காட்டணும். ஆக்சுவலாக காட்டாம தான் பண்ணுற மாதிரி தான் பிளான், எதுவுமே காட்டாம அப்படிதான் எல்லா பாட்டுமே. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கான்செப்ட் நிறைய யோசிச்சு தான் அவனை ஃபில் பண்ணுறதுக்கு, அவ்வளோ பெரிய சாங் ஃபில் பண்ணுறது. பாட்டில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஒன்று இருக்கும், எண்டு ஒரு மாதிரி இருக்கும், நடுவில் நல்ல ஹை ஏறி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா நம்ம ஏதாவது யோசிச்சு பண்ணால் மட்டும்தான் அது ரெண்டும் சிங்க் ஆகும். இந்த மாதிரி சாங்கில் நம்ம ஹீரோ குளோரிஃபைங்கா லைக் ஸ்டாரா நினைக்காம அந்த சாங்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும். ஸோ சின்ன சின்ன கண்கள் வந்து அவ்வளோ பெரிய விஜய் சார் ஸ்டார் இருந்தாலும் அவங்க ஸ்பெஷலா வரணுன்றதுனால தான் அது அதை மறந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான சாங் பாராம அது லைக் பண்ணும் போதும் அது வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ள பயங்கரமான ஒரு லிரிக் பயங்கரமா இருக்கும் பாரா. நீங்க பாத்தீங்கன்னா அதுக்காக தான் படத்துல போய் உட்காந்தேன். கடைசியில அது ஏமாற்றம் ஆயிடுச்சு. ஆனா அது உங்களுக்கு அது எப்படி ப்ரோ இருக்கும்? அது ஃபுல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ரிலீஸ் நமக்கு தெரியல, படத்தோட ரிலீஸ் படத்தோட நமக்கு அது தெரியாது, இருக்காது. இன்னும் பாட்டு எப்படி ரிலீஸ் ஆனோடனே எவ்வளவு ரிலீஸ் போகுது, யார் பாக்குறாங்க என்ன பாக்குறாங்க தெரியல. அடுத்து இது முடிச்சு அடுத்த பாட்டு உட்காரணும், ஏன்னா அடுத்த டெட்லைன்ஸ் இருக்கும். நம்ம அடுத்து இது இந்த வீக் ஃபுல்லா இது கொடுக்கணும், நெக்ஸ்ட் வீக் இது கொடுக்கணும், அது தெரியாது. ஏன்னா அது பண்ணா மட்டும்தான் வெளியில வரும் வீடியோ. ப்ரோ ஆக்டர்ஸ் யாராவது வந்து ரீச் பண்ணாங்களா அவங்கள? அப்ப சூப்பரா பண்ணிருக்காப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க. மெஜாரிட்டி வரும். சில டைம் சில பாட்டுலாம் வந்து நம்ம ஹீரோஸ் கூடயே கோஆர்டினேட் பண்ணி அவங்க கூடயே ஒர்க் பண்ணி அவங்க ரொம்ப இன்வால்வ் ஆவாங்க. மெஜாரிட்டி மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்க கூட இருக்கும். ஏன்னா பிஜிஎம் அது ஒண்ணு. சில பேர் வந்து பாட்டு பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்றதுக்கு கால் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டர்ஸ் கால் பண்ணாங்க. எல்லா டைரக்டர்ஸ் எல்லாரும் மிக்சடப்பா தான் இருக்கும். லைக் ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ் லைக் விஜய் சார் அந்த அளவுலாம் இருக்காது, பட் ஆனா ஆல்மோஸ்ட் எல்லாருமே பேசிடுவாங்க, சப்போர்ட் பண்ணி. இதுவாக இருக்கும். கான்செப்ட் வந்து உங்க ஓனா நீங்களே பண்ணிருங்க அப்படின்னு சாங் மட்டும் கொடுத்தா உங்களுக்கு வந்து ஓகேவா? இல்லைன்னா டைரக்டர் கூட உட்காந்து இந்த ஐடியாலாம் வேணும்ப்பா, எனக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்ற இது ஓகேவா? ரெண்டுத்துல உங்களுக்கு எது ஈஸியாவும் இருக்கும்? எனக்கு அதை நம்ம பாட்டு கேட்டு நம்ம ஒன்று மெயினா இந்த ஒர்க்குள்ள வந்ததுக்கே எனக்கு வந்து என்னன்னா, நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லா ஃபீல்டும் எடுத்துங்க, எடிட்டர் எல்லாத்துலயும் வந்து நம்மளை ஃப்ரீயா விட்ருவாங்களா எனக்கு தெரியல. நான் போஸ்டர் பண்ற வரைக்கும் லைக் சில படங்கள் வந்து சும்மா டெக்ஸ்ட் வைக்கிறதுல இருந்து கலர்ஸ், இந்த கலர் யூஸ் பண்ணுங்க, இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுங்க, அந்த லெவல் வரைக்கும் நமக்கு இருக்கிற இதுல நீங்களே பண்ணிக்கோங்க, அந்த மாதிரிலாம் நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு இருப்பாங்க. அந்த ஜோனும் போயிடுவோம். சில பேர் வந்து ரொம்ப ஃப்ரீயா விட்டுருவாங்க. எனக்கு வந்து மெயினா இந்த ஒர்க்குள்ள வந்து யாரும் இதை கண்டுக்கிற ஃபர்ஸ்ட் இதை வந்து அவ்வளோ டெடிக்கேட்டா தானே பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த ப்ரெஷரா வருது நிறைய கரெக்ஷன். அது வந்து நெகட்டிவா பார்க்காம அது நல்ல விஷயம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். மெயினா அதுதான், அதுக்காக தான் இதுக்குள்ள வந்தது. கான்செப்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயா விட்டாதான் நல்லா இன்னும் சூப்பரா. இன்னொன்னு அது மட்டும் வச்சுக்காம சில டைரக்டர்ஸ் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியா உள்ள கொலாபரேட் பண்ணி பண்ணுவாங்க. அவங்களே ஐடியாவும் சொன்னாங்க, நம்ம ஒன்று பண்ணுவோம், அது அப்படியே அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும், வந்துடும். அது பார்த்தா வீடியோ அதான் சராசரியா எத்தனை தடவை கரெக்ஷன் பண்ணுவீங்க ஒரு வீடியோ? அப்படி நிறைய கரெக்ஷன் செய்யப்பட்ட பாட்டு ஒண்ணு சொல்லி. மெஜாரிட்டி கரெக்ஷன் வர்றது வந்து பெரிய ஹீரோ படங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் வரும், போட்டோஸ் வரும். போட்டோஸ்ல தான் கரெக்ஷன் வரும். இந்த போட்டோ வைக்க வேணாம், இதுக்கு பதிலா அவ்வளவுதான் கரெக்ஷன் வரும். பெரிய படத்துல வரும், ரிவீல் ஆகக்கூடாது, இது வேணாம், இந்த போட்டோ வேணாம், இவ்வளவுதான் கரெக்ஷன்ஸ் வரும். கரெக்ஷன்ஸ் அதான் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சுன மாதிரி ஃபீல் ஆகுது. சில படங்கள் வந்து லைக் கதை மேட்டர் தான் இருக்கும், ரொம்ப தப்பு. இப்போ வந்து பொன்னியின் செல்வன் பொறுத்த வரைக்கும் அந்த பீரியட்ல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அதெல்லாம் கரெக்ஷன் தான். பாரா சாங்ல வந்து நான் எடுத்துட்டு போயிட்டு ஒரு செல்போன் வைக்க முடியாது, ஓகே, அந்த கதை ரிலேட்டடா போகும், அந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் வரும். மெஜாரிட்டி கரெக்ஷன் 90% பாத்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ் கரெக்ஷன், போட்டோஸ் வரும். போட்டோஸ் அது மாறிக்கிட்டே இருக்கும், சுத்திட்டே திருப்பி கரெக்ஷன் போயிட்டு இருக்கும், அப்படியே ரிலீஸ் ஆகும். இந்த லிரிக் வீடியோ பண்றதுல எந்த இண்டஸ்ட்ரி பெஸ்ட்னு நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து நான் என் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறதா இல்ல எனக்கு பெஸ்டானா உங்களோட எனக்கு எது இன்ஸ்பயர் ஆகுது அப்படி எடுத்துக்கலாம், ரெஃபரன்ஸ் கூட சொல்லலாம். நான் ரெஃபர் பண்றதுதான் இப்போதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்கு, எல்லாரும் பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஓகே, இப்போ பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகுறது வந்து எனக்கு ஆக்சுவலா இந்த இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாம் அப்போ யூடியூப்ல அப்பப்போ வந்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் பயங்கரமா இருக்கும் அனிமேஷன். ஆனா பார்த்தா லிரிக் வீடியோ தான் இருக்கும். வீடியோ சாங் அளவுல என்னடா இது பயங்கரமா பண்றாங்க அப்படின்னு.
நம்ம ஊர்ல நார்மலா இப்போ போட்டோஸ் வச்சு அதை நார்மலா பண்ணிட்டு சரி அதை இதான் பண்ணுவோம். இதை பண்ணும்போது எனக்கு மெயினா அட்ராக்ட் ஆனா அது ஃப்ரீயா வர்றது. சரி ரெண்டும் ஓகே கரெக்டா இருக்கு, இது கொஞ்ச நாள் அப்படியே டிசைன் போஸ்டர் டிசைன் பண்ற மாதிரி இதுவும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ரெண்டும் ஆக்சுவலா ஒன்றும் இல்லை. போஸ்டர் பண்ணிட்டு அதை மூவ் பண்றதுதான் லிரிக் வீடியோ. ஆக்சுவலா ஒரு மோஷன் போஸ்டர் மாதிரி எக்ஸ்டெண்டட் சாங் ஃபுல்லா பண்ண கான்செப்டோட பண்றது தான் இது. யாரும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் ஃபாரின்லாம் நல்லா இங்கிலீஷ் சாங்ஸ் இதெல்லாம் பயங்கரமா. ஸோ அதுதான் எனக்கு அதை பார்த்து நம்ம பண்ண ஆரம்பிச்சது. ரெஃபரன்ஸா எடுத்து இங்க ஒர்க் பண்ணது தான் அப்படின்னு சொல்லுவேன். ஒர்க் ப்ராசஸ் சொல்றீங்களா? அவங்களுடைய ஒர்க் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஃபுல்லா படம் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து படத்தை பத்தி சொன்னா போதும், என்ன சொல்லணும் அதே போஸ்டர் தான். போஸ்டருக்கு முன்னாடி என்ன அனௌன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். சாங்னு பண்ணும்போது கொஞ்சம் சாங்க்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ்லாம் கேட்டு கான்செப்ட். நான் வந்து எனக்கு ஒரு சாங் பண்ணணும், இல்லை நான் ஒரு மோஷன் போஸ்டர் பண்ணணும், நான் வெங்கியை ரீச் பண்றேன், ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் லைக் ஜென்ரலாக என்னோட சைடு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்டும் என்ன மாதிரி பண்ணிட்டோம் அந்த அப்ரோச் டெம்ப்ளேட்டாக யோசிக்கணும். இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் இருக்கு. ஆக்சுவலாக அந்த சைடில் அவங்களுக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே மேலே ஆல்ரெடி நிறைய ஒரு டேரக்டர் கோ ப்ரொடியூசருக்கு நிறைய வேலை போயிட்டு இருக்கும். இதில் வந்து நான் வந்து அவங்கள இது சொன்னா ஆடப் ஸ்ட்ரெஸ் தான். ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் இது பண்ண வேணாம் இது பண்ணோம்ன்ற ஒரு ஐடியா மட்டும் பண்ணாலே நம்ம அதுல இருந்து டெவலப் ஆகி எப்படி பேசிட்டே பண்ண வேண்டியது. அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. அப்புறம் வந்து நீ இதுதான் பண்ண போறோம் ஒரு சின்ன சாம்பிள் காமிச்சு அது ஓகே ஆச்சுன்னா அப்படியே அடுத்தடுத்து. அதுக்கப்புறம் டெட்லைன் மட்டும் தான் உங்களுக்கு. அது மாதிரி டெட்லைனோட வந்தாலும் அதான் வரும். பால் படும் போது டெட்லைனோட வரும். அது நல்லதுதான் வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம வந்து பண்ண மாட்டோம், ரெடி வச்சுக்கிட்டே இருப்போம். சரி ஓகே டெட்லைன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ற வச்சுக்கலாம். பட் ஆனா டெட்லைன் கூட சில வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்க அந்த டெட்லைனுக்கு முடிக்க முடியாத அளவுக்கு ஒரு டஃப்னஸ் இருக்கும். அது முன்னாடிலாம் வந்து ரொம்ப சீரியஸா டெட்லைன் நம்ம வந்து பாட்டு கரெக்டா ஆக்சுவலா எண்ட் ஆஃப் தி டே அந்த பாட்டு அந்த டைம்க்கு ரிலீஸ் ஆனா அப்பதான் அந்த பாட்டு லிரிக் டே எதுக்கு பண்றாங்க, படம் ப்ரொமோஷன் பண்றது. லைட்டா ப்ரொமோஷன் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க, ட்ரெய்லர் டீசர் எது வந்துட்டு இருக்கும். நம்ம அந்த டைமுக்கு அந்த பாட்டு ரிலீஸ் ஆகலைன்னா அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ எண்ட் ஆஃப் தி டே ஒரு குட் ப்ராடக்ட் ஆன் டைம் ரிலீஸ் ஆகணும். ஸோ வந்து நம்ம சில விஷயங்கள் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும், விட்டுறணும். சரி இந்த ஷார்ட் பண்ண முடியலன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ஷார்ட் பண்ணி இந்த டைமுக்குள்ள கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவோம் இதெல்லாம் இப்போதான் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும், இது டைம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் பார்த்துக்கலாம். நார்மலாக ஒரு சாங்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு ஒரு 4 minutes சாங் வச்சுக்கலாம், ஒரு 5 தான் வரும். அதை முடிக்கிறது எவ்வளோ நேரம் எடுக்குது உங்களுக்கு? அது வந்து சாங் அதான் ஃபோட்டோஸு சாங் பொறுத்து மாறும். நீங்கள் வந்து ஃபுல்லாக பாரா மாதிரி ஃபுல்லாக இது பண்ணுறதுன்னா டே நைட்டாக உட்காந்தாலும் ஒரு 1 வீக் ஆச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரு இது முடிக்கும் 1 வீக். நடுவில் மற்றதெல்லாம் வேற ஓடிட்டு இருக்கும், மற்ற சாங்லாம் முடிக்கணும், அவங்களுக்கு கவுண்டர் பண்ணி. ஓகே, மல்டிபிள் ஒர்க்ஸ் வந்து ஆன் டைம் போயிட்டு இருக்கு. மெயினாக இதான் ஓடிட்டு இருக்கும். ஸோ அது ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் பிரிச்சு வேகமாக பண்ணிட்டு இருப்போம். அது வந்து இப்போ பாரா மாதிரி சாங்னா கான்செப்ட் யோசிக்கிறதே ஒரு 4-5 நாள் போயிடும், எப்படி பண்ணுறதுன்னு. அப்புறம் ஒரு 5 days மேக்ஸிமம் 10 daysக்குள்ள ஃபோட்டோஸ் வச்சு பண்ணுற லிரிக் வீடியோலாம் ஒரு நல்ல 2 நாள்லாம் போயிட்டு இருக்கு. அது வந்து அவங்களுக்கு எப்போ வேணும்ன்றது எடுத்துதான் ஒர்க் லோட் வைக்கிறது. இப்போ இன்னும் 2 days 3 daysல நெக்ஸ்ட் ரிலீஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னா ஒரு 2 daysலயே என்ன பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியுன்றது பண்ணி கொடுத்தேன். சின்ன சின்ன கண்கள் வீடியோ எவ்வளவு நாள் எடுத்துச்சு உங்களுக்கு? அதை சின்ன கண்கள் வந்து டைம் கொஞ்சம் இருந்துச்சு. பர்த்டே வரப்போகுதுன்ற பர்த்டே பண்ண போறோன்றது முன்னாடியே பிளான் பண்ணியாச்சு. ஓகே, டைம் இருந்துச்சு. ஆனா இது கான்செப்ட் இதுதான் பண்ண போறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்டோடனே சாங் கொஞ்சம் லென்த்தியா இருந்துச்சு, ஸ்டில்ஸ் கம்மியா இருந்துச்சு. இதோட எப்படி கனெக்ட் பண்ணி இதை பாட்டா ஒரு ஃபார்மேஷன் எப்படி கொண்டு வரது நமக்கு ரொம்ப பிளாங்க் ஆயிடுச்சு. அப்புறம் சாங்க்கு ஏற்ற மாதிரி லிரிக் கேட்டு நமக்கு பயங்கரமான தமிழும் நமக்கு புரியல. ஓகே, அதுக்குள்ள இருக்கிற மீனிங்ஸ் அப்புறம் டேரக்டர்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் மீனிங்லாம் கொஞ்சம் கேட்டு ஓகே. அப்புறம் லிரிக்கோட மீனிங் பிடிச்சாச்சு. ஓகே, இதுதான் லிரிக் மீனிங்கு. உறவெல்லாம்ன்றாங்க, அப்புறம் நட்சத்திரம் ஸ்டார்ஸ் அதெல்லாம் அதை பார்த்தா ஸ்கைல அப்புறம் டைரி திறக்கிறது அதுல அதெல்லாம் வந்து லிரிக்ல இருக்கும். ஆக்சுவலா நீங்க வந்து அந்த பறவை கூட்டில் விண்மீன் பூக்கு இருக்குமா. ஸோ வந்து அப்படியே பறவை. ஸோ இந்த ரூட் வந்து ஈஸியா இருந்துச்சு. ஆனா மற்ற சாங் எல்லா சாங்கும் இந்த ரூட் ஓகே பண்ண முடியாது. ஸோ வந்து எனக்கு இதெல்லாம் கான்செப்ட்லாம் யோசிக்கிறோம் 4 to 5 days சும்மா போயிடும். அதை வந்து நம்ம வந்து திங்க் பண்றீங்க, இது பண்ணலாம் அது பண்ணலாம், சரி இந்த மாதிரி பண்ணலாமா, பெயிண்டிங் மாதிரி பண்ணலாமா. ஆமா நிறைய பண்ற. ஏன்னா வேற பாட்டு மாதிரி இருந்துடக்கூடாது. ஏன்னா இத்தனை பாட்டு அது கரெக்ட், என்னப்பா அப்படியே இருக்கு அப்படின்னு வேற பாட்டு மாதிரி இருந்துடக்கூடாது, வேற படம் பாட்டு மாதிரி இருந்தது. சரி வேற பாட்டு நம்ம கன்னடா தெலுங்கு பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுல அந்த தெலுங்குல ஒரு பாட்டு இருந்துச்சுல அந்த மாதிரி இருக்கே அப்படின்றது கூடாது. ஸோ அது அந்த டெம்ப்ளேட் பிடிக்கிறதுக்கும் கான்செப்ட் பண்றதுக்கு ஒரு 4-5 days வேணும். அப்புறம் ஒரு அவசரமா உட்காந்து அப்படி முடிக்கிறதா பாட்டாகும். அவ்வளோ. உங்களுக்கு அந்த ரஃப் ரெடி பண்ணுவீங்களா, இப்படிதான் ஐடியா வரும் அது. ஆனா அது பேஸா கொஞ்சம் முடிஞ்ச அளவு சீக்கிரம் கொண்டு வந்து அதுதான் டைம் எடுக்கும். அதுதான் நிறைய டைம் வச்சுக்கிறது.
ஓகே, ரஃப் வந்துருச்சுன்னா அப்புறம் ஃபைனல் தட்டி விட்டு போயின்னு இருக்கும். ஃபைனல் வந்து ரூட் தெரிஞ்சிடும். ஓகே, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 தெரிஞ்சிடும். ஓகே இதான் டெம்ப்ளேட் எடுத்து அப்படியே பார்த்து அடிச்சு வேகமா முடிச்சிடலாம். அது எல்லா பாட்டுக்கும் இது ப்ரெஷர் ஆகும். ஆனா இப்போ பெரிய பீப்புள்லாம் இன்வால்வ் ஆகும்போது நமக்கு 6 நாள் ஆச்சு இந்த அவுட்டே பார்க்கல நான் அப்படின்னு அவங்க இருக்கிற ப்ரெஷர்ல பாட்டு நாளானிக்கு ரிலீஸ் ஆகணும், நான் எதுவுமே பார்க்கலையே ஃபுல்லா பார்க்கலையே அப்படின்ட்டு இருக்கும். நம்ம அப்போதான் ரஃப் முடிச்சு ஒரு ஹாப்பினஸ். ஓகே இதான் முடிஞ்சிச்சு, இது டெம்ப்ளேட்டு 2 நாள் இது ஈஸியா அப்ளை பண்ணி முடிச்சுலாம் இருக்கும். ஆனா எண்ட் ஆஃப் தி டே பாட்டு ஃபுல்லா பார்க்க முடியல அவங்களுக்கு, அந்த ப்ரெஷர்ல இருப்பாங்க. ஸோ இது 2 கிளாஸ் ஆகும், டைம் கொடுக்கணும். ஒன்ஸ் டெம்ப்ளேட் லாக் ஆயிடுச்சு, இதான் ப்ரொசீஜர், ரூட் பிடிச்சிட்டோன்னா தெரியல 1 வீக் கூட ஆகும். அது ஒர்க் பொறுத்து, ஆனால் ஃபாஸ்டா போயிடும், ஸ்மூத்தா பண்ணிக்கலாம். பேசும்போதே சொன்னீங்க இந்த ஒரு ஃப்ரேம் மட்டுமே ஒரு நைட் ஃபுல்லா ஒர்க். இது வந்து கடைசியா பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டுங்க. லாஸ்ட்ல மித்த போர்ஷன்லாம் கான்செப்டா இருக்கும், இது மட்டும் போட்டோல இருக்கும். மிச்ச எல்லா போர்ஷனும் ஒரு கான்செப்டோட ஓடிட்டு இருக்கும். இந்த ஒரு போர்ஷன் மட்டும் போட்டோல வரும். சரி போட்டோவை தானே பண்ற, அப்புறம் பண்ணி லாஸ்டா பண்ணிக்கலாம் பார்த்தா காலைல பாட்டு கொடுக்கணும், நைட்டே கொடுக்கணும். காலைல கடைசி டெட்லைன் இது முடிக்கும் போது இந்த ஒரு நடுவில் மட்டும் தான் அந்த மாதிரி எல்லா பாட்டுலயும் ஏதாவது ஒன்று விட்டு வச்சிருவேன். கடைசி நேரத்துல போட்டு அதை உட்காந்து பண்றது. நீங்க லியோலாம் பாத்தீங்கன்னா அது கார்ட்டூன் மாதிரி ஒரு போர்ஷன் வரும் நாரடியில, அதெல்லாம் கடைசியில பண்ணிக்கலாம் வச்சுட்டு காலையில மதியானம் ரிலீஸோ ஈவினிங் ரிலீஸோ அதுக்கு முன்னாடி நைட் உட்காந்து ஃபாஸ்டா பண்றது. இன்னும் ப்ரெஷர் மண்டைக்கு ஏறிடுமே. அது வந்து சில டைம் வந்து இது ப்ரெஷர், ஏன்னா அது மட்டும் தான் இருக்கும். நல்லா உட்காந்து பண்ணலாம், அதை நல்லா உட்காந்து பிளான் பண்ணி பண்ணலாம். ஆனா மெஜாரிட்டி பிளான் பண்ணி வச்சிருவேன். பிளான் பண்ணி வைக்கலன்னா அந்த டைம் ரொம்ப இது கொஞ்சம் கஷ்டம். யோசிக்கிறதா மேட்ரு. இதை 80% ஒர்க்கே வந்து திங்க் பண்ணி பிளானிங் ரெடி பண்றது. ரீசெண்டா தான் அது தெரிஞ்சுக்கிட்டேன். பீஸ்ட் படத்துல அரபிக் குத்து சாங் லாஸ்ட் அந்த விஜய் சார் ப்ரோமோல கால் வர்றது சிஜி ஒர்க். அது வந்து தெரியாது. 3D அது வந்து அரபிக் குத்து வந்து எனக்கு ஃப்ரீயா இருந்துச்சு. நான் ரொம்ப நல்லா டைம் எடுத்து ரொம்ப ஃப்ரீயா பண்ண சாங். அதை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு வந்து எந்த பாட்டோடையும் எனக்கு கம்பேர் பண்ணவே முடியல. ஏன்னா வந்து நான் ரொம்ப 20 days கிட்ட பொறுமையா உட்காந்து அது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் பாட்டு யாரும் எனக்கு கேட்கல. ஏன்னா ஒரு டேரக்டருக்கு தெரியும் அவருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா டாக்டர்ல ஒர்க் பண்ணியிருந்தோம். அவருக்கு நான் வந்து நான் லேட் பண்ணவும் தெரியும். இன்னொன்னு இது டைம் எடுக்கிற ப்ராசஸ் ஃபுல்லா அவருக்கு தெரியும், விட்டுருவார். ஸோ அதனால அது பண்ணிட்டேன். அதனால அது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் லைட்லாம் வச்சு கரெக்டா பண்ணேன். அதை வந்து எடுத்துட்டு வந்து நான் அதே குவாலிட்டி பாட்டை வந்து நான் வந்து மற்ற சாங்க்கு 5 நாள்ல பிடிக்க முடியல என்னால. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. இது பண்றது ஈஸியா பண்ணிட்டேன். அதுதான். ஆனா அது வந்து நான் வந்து ஒரு 5 days டைம் லைன்ல 7 days டைம் லைன்ல என்னால ஃபுல்லா பண்றது கஷ்டம். அது ஏன்னா இப்போ வரையுமே பார்த்தா ரியல் லெக் மாதிரி தான் தெரியும். அந்த அளவுக்கு ஒர்க் பயங்கரமா தெரியல. பார்த்து திருப்பி டெய்லி அதுல கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுனால எதுவும் வந்துருச்சு. ஓகே ப்ரோ, எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? வாய்ப்புகள் எப்படி அமைஞ்சது? வாய்ப்புகள்ல தான் கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் போஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருந்ததான். போஸ்டர்ஸ் வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி படத்துக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் பீப்புள்லாம் வந்து ஏரியா ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ண ஆரம்பித்தோம். லிரிக் வீடியோ வந்து யாராச்சும் நம்ம ட்ரை பண்ண தான் முடியும். நம்ம யார்ட்டையும் எடுத்தோடனே பெரிய படம் ஒர்க்காக இருக்க முடியாது. நமக்கு யாராச்சும் நான் சொன்னோடனே புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் ஒரு டேரக்டர்கிட்ட போய் லிரிக் வீடியோ பண்ணேன். லிரிக் வீடியோலாம் இருக்கு. அப்போ அந்த டைம் அப்படிதான். அந்த டைம் ஜூக் பாக்ஸ் மாதிரி தான் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட். இன்னொன்று வந்து அது பெருசாக அது தெரியல. நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி யாராச்சும் வேணும் சொன்னா அப்படின்னா அந்த டைம்ல யாராச்சும் சொல்லி பண்ணலாம்னு ஏற்றி விட்டுட்டு அப்புறம் அப்படியே நம்ம சும்மா பண்ண ஆரம்பிச்சது. அப்படி முதல் படம் இருக்கா? அந்த டைம்ல நிறைய அந்த தெரியல. அந்த டைம் ஒரு 4-5 படத்துல லிரிக் வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு அந்த அனிமேட்டடா லிரிக் வீடியோ பண்ண ஆசை. அப்ப ஸ்கெட்ச் அப்புறம் வந்து இன்னும் 2-3 படம் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கெட்ச் கொஞ்சம் பெரிய படம். அது வந்து போட்டோஸ் வச்சு பண்ணாலும் என்ன பண்ணாலும் நமக்கு வந்து அந்த கான்செப்ட் வச்சு யோசிச்சு பண்ணோம். அந்த பெரிய ஹீரோ வரும்போது நமக்கு டைம் லைன்ஸ் இருக்கும்ல. அப்படி முதல் தடவை பண்ணும்போது நம்ம டைமோட வச்சு நம்ம பண்ண முடியாது. சரி நம்ம ஒரு பாட்டு வேணும், நிறைய டைம் வேணும். சரி அந்த மாதிரி யாராச்சும் இருக்கணும்ட்டு ஏதாவது அந்த வெல்வெட் நகரம்னு ஒரு சாங் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம டைரக்டர் அந்த சாங் அது ஃபுல்லா டைரக்டர் ஐடியா தான். டைரக்டர் அதான் அவர் வந்து நம்ம அதான் சொன்னோடனே பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே அது பண்ணலாம். அது எது சொன்னாலும் பண்ணலாம்னு சொல்லிடுவாரு. சரி நம்ம கரெக்டா நமக்கு ஏற்ற மாதிரி கடைசி அது அந்த கலர் கிரேடிங்ல இருந்து எல்லாமே வந்து டிஃபரெண்டா அது அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சது. டெவலப் ஆகி உங்க அப்படியே பிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப யாருக்கு அது சூப்பரா பண்ணுது. அது கொஞ்சம் அந்த சாங் ஸ்லோவா ஒரு மாதிரி ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. போஸ்டர் டிசைனர் டு லிரிக்கல் வீடியோ எடிட்டர். அது போஸ்டர் தான் ரீசனே ஃப்ரீடம் மாதிரிதான். இன்னொன்று அந்த யோசிக்கிறோன்றது வந்து சும்மா உட்காந்தாலே நீங்களும் நான் எல்லாரும் யோசிக்கலாம்ல. ஸோ அந்த ஒரு
யோசிக்கிறதுக்காக தான் அது பண்ணது. ஏன்னா போஸ்டர் என்ன இருந்தால் அதே ஒரு இமேஜ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் நிறைய பேர் இன்புட் வருது. நிறைய பெரிய படங்கள் போக போக grow ஆக அது வந்து ஒரு இவங்க பேர் இல்லையே, இவங்க லோகோ இல்லையே, இவங்க இல்லையே, இதை பத்தி தான் தாட்ஸே இருக்கு. அவங்க போஸ்டர் நல்லா இருக்கா இல்லையான்றது செகண்டாக வச்சுட்டு இவங்க பேர் எங்க, இவங்க பேர் எங்க, இவர் போட்டோ எங்க, அவருங்க, இதே தான் ஓடிட்டு இருந்தால சரி என்னடா ஏதோ ஒரு பண்றோம். சில படங்கள் யோசிக்காம ஃபுல்லா கிரெடிட்ஸை பத்தியே யோசிக்கிறீங்களா பண்ற மாதிரியா? போட்டோஸ் ஒன்று இங்க கலர்ஃபுல்லா இல்லையே படம் போஸ்டர் அப்படின்னா என்னமோ ஏதோ யாரோ ஒர்க் பண்ற மாதிரி. எவ்வளவு ஒர்க் பண்ணாலும் நமக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குதுப்பா. ஒர்க் பண்றது வந்து க்ரோ ஆக குறையிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா படம் அடுத்து பண்ணா பெரிய ஹீரோ படம் போக போக பட்ஜெட் அதிகமாகும். அந்த போஸ்ட்னா என்ன ஆக்சுவலா படம் ஸ்டில் அது மொத்த இது கண்ணு பண்றாங்கன்னா அது லைக் கிராப் தி ஆடியன்ஸ் தானே ஆக்சுவலா வரணும். அதை பார்த்த உடனே வரணும். ஸோ வந்து போஸ்டர் கலர்ஃபுல்லா இருந்தா தான் எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸ் வரும். பிரைட்டா இருந்தா தான் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு கருப்பு டார்க் போஸ்டர் எடுத்து போய் ரோட்ல ஓட்டினீங்கன்னா அது வேஸ்ட் தான், கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு அது பிடிக்கும். பண்ண ஆர்ட்டா உட்காந்து யோசிச்சு பண்ண சரி இது ஏதோ நம்மளோட சிங்கால ஒரு மாதிரி இதுவா இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு எனக்கு ஏதாவது யோசிச்சு பண்ணதான் பிடிக்கும். ஒரு மாதிரி கிரியேட்டிவா ஃப்ரீயா விட்டு அந்த மாதிரி பண்றது பிடிக்கும். அப்ப இதுதான் லிரிக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே ஸ்டார்ட் பண்ண. ஸோ அதுல உங்களுக்கு நல்ல ஃப்ரீடம் இருக்கு. ஃப்ரீடம் இருக்கு. இப்போ ஆக்சுவலா எல்லா டேரக்டர் எல்லாரும் இன்வால்வ் ஆகிறாங்க. ஷார்ட் பை ஷார்ட் யோசிக்கிறாங்க. லைக் அது இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தா போற மாதிரி தான் இருக்கு. தெரியல. நம்ம இப்ப லிரிக்கல் சாங்ஸுக்கே வந்தா கூட எங்க எல்லார விடையும் நீங்க தான் முதல் ஆள் அந்த பாட்டை கேட்கறது, ஒரு தேர்ட் பார்ட்டி மெம்பரா. ஸோ அதை கேட்கும் போது உங்களுக்கு வந்து இந்த பாட்டு செம்மையா இருக்குப்பா, வந்தா மாஸ் காட்டிரும் அப்படின்னு நினைச்ச சாங் ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்டா தான் இப்போ ரீசெண்டா வந்து எல்லா சாங்கும் பயங்கரமாக இருக்கும். பாரா ஃபர்ஸ்ட் டைம் கேட்டோடனே ஓகே. பாரா வந்து கடைசியா கேட்டேன். நான் எல்லா சாங்கும் ஃபர்ஸ்ட் கேட்டுட்டேன். கடைசியா ப்ரோ ஒரு பாட்டு இருக்கு சார் உங்களுக்கு பண்ண சொன்னாங்க. சார் என்ன சொன்னாங்க, இதுக்கு யார் என்ன பாட்டு இருக்கும் இந்த படத்துல அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா சடனா ஒரு பாட்டு இறங்குது. பார்த்தா பாரா போட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு வந்து இன்னும் நார்மலா நீண்டு போனோம் அப்படின்னு நினைச்சது. ஓகே இந்த மாதிரி வார் மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. அப்போ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பாட்டு. அது நினைச்சேன். பாட்டை கேட்டோடனே அது வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். இது தாத்தா வராரு வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்காவே ரீச் ஆயிரும். பட் ஆனா எனக்கு இம்ப்ரெஸ் பண்ண பாட்டு ஒரு மாதிரி 5 சாங்ல ஒரு சாங் பயங்கரமா இருக்கும்ன்றது ஏதோ ஒன்று காணாம பயங்கரமா ஒரு பாட்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்தா தான் பாரா அப்புறம் லாஸ்டா வந்து ஆட் ஆனது. அதுல அதுல ஒர்க்குமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கமல் சார் யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபுல்லாவே வந்து ஃபர்ஸ்ட் சொன்னதே ஒரே பாயிண்ட். அந்த நாள்ல 10 நாள்ல ஏதோ ரிலீஸா 7 நாள்ல ரிலீஸ் நினைக்கிறேன். 7 நாள்ல ரிலீஸ். போட்டோ எதுவும் இல்லை, நீ தான் பண்ணணும், அனிமேஷன் பண்ணி. ஐயோ 7 நாள் அனிமேஷன் வச்சு 10 நாளுக்குள்ளதான் இருக்கும். அது ரொம்ப அதுல வந்து இப்படியே பாட்டு வந்தோடனே பயங்கரமா இருந்துச்சு. ஒரு நாள் பாட்டு கேட்கறதுல போயிடும். 2வது நாள் வந்து இப்படி பண்ண போறோம்ன்றதுல போயிடும். 3வது நாள் இந்த மாதிரி பண்றேன் இப்படி பண்ண பேசுறதுலயே போயிடும். 4 நாளா உட்காருது பண்ணா அதுலயே 4 நாள் காலி. அப்புறம் இருக்கிற 6 நாள் அடிச்சு முடிக்கிறதா அப்படி பாட்டு. ஸோ டெம்ப்ளேட் தான் பேசிக்கலி. இதுதான் பண்ண போறோம். அந்த ரூட் பிடிச்சினாலே ஓகே சொல்லலாம். அப்படியே நீங்க வந்து கேட்டு இது ஒன்றும் பெருசாவே இல்லடா இந்த சாங்கு அப்படின்னு நினைச்ச சாங்கு ஆனா வெளியில கூட பயங்கரமா ஹிட் இருக்கு. அப்படி இருக்காது. எனக்கு இந்த குத்து பாட்டா அந்த மாதிரி இருந்தா எனக்கு தெரியல. நமக்கு ஏதோ ஒட்டாத மாதிரியே இருக்குமா இல்லை என்னன்னு தெரியல. என் தாத்தா வராரு பயங்கரமா ரீச் ஆயிரும் தெரியும். ஆனா வந்து பாரா போட்டுட்டு அந்த பக்கம் அது ஒரு பக்கம் வியூஸ்லாம் பயங்கரமா போயிட்டு எங்க பார்த்தாலும் அது கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது அந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்கும். நிறைய அந்த பிஜிஎம்லாம் சில படத்துல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடும். அது லிரிக் வீடியோவா பண்றதுக்கு ஸ்கோப்பா கம்மியா தான் இருந்திருக்கும். ஆனா பார்த்தா அது ஆடியோவா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். லிரிக்கல் வீடியோவா இருக்கட்டும், ஒரு மோஷன் போஸ்டர் எது பண்ணாலும் ப்ரோ நீங்க சொல்லி டைரக்டர் இது வேணாம் அப்படின்னு சொன்னது ஏதாவது இருக்கும்? ரீசெண்டா எல்லாமே நம்ம கொலாபரேட்டிவா ஈஸியா தான் இருக்கு. ஸோ நம்ம லைக் ஒரு டைரக்டர் நம்ம சொல்றது நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனாலே தெரியல. இன்னொன்று படங்கள் பெருசாக சீரியஸா இருக்கணும் இந்த மேட்டர்ல. ஃபர்ஸ்ட் டைம் அடுத்து ஃபர்ஸ்ட் லுக் அப்புறம் இதான் வருதுன்னா நம்ம என்ன விடுறோமோ அது ரொம்ப சீரியஸா இருக்கும். உன்னிப்பா கவனிப்பாங்க. உன்னிப்பா கவனிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் பாட்டு வருது. இன்னொன்று போஸ்டர் ஒரு ஃப்ரேம் தான். அடுத்து இது நிறைய எல்லாமே ஓப்பன் அப் ஆகுதுல்ல. ஸோ அதனால டேரக்டர் சைட்ல வந்து நிறைய இன்புட்ஸ் ஆகும். படத்தை இது ரிவீல் பண்ணிட வேணாம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து கதையை தாண்டி எதுவும் போயிடக்கூடாது. இது 2 தான் மெயினாக இருக்கும். நம்மளோட இன்புட்ஸ் வந்து கான்செப்டாக இதாக இருக்கும். இன்னொன்று டைம் லைன்ஸ் பேஸ் பண்ணி இது இந்த டைம்குள்ளே தான் பண்ண முடியும். இது வேணாட்டும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரீசென்ட்லி இந்த பாராலேருந்து எல்லாத்துலேயும் நம்ம சரி இது பண்ணா அதை பண்ணா அந்த மாதிரி பேசி பண்ணிக்கிறது. லைக் சின்னதாக எதானா கூட இப்போ இந்த ஷார்ட் பண்ணா டேரக்டர் சொல்லியிருப்பாங்க. அது டைமா முடிஞ்சது. அதை விட பெட்டரா இந்த டைம்குள்ள ஏதாவது பண்ணிடலாம் அந்த மாதிரி இருக்கிற விஷயம் தான். இது ரேபிட் ஃபயர் மாதிரியா சொல்றேன். இப்ப நீங்க சொல்லி இப்ப இது இந்த படத்தை விட்டு கூட நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்தாலும்
நீங்க ஒரு ஐடியா சொல்லி டைரக்டர் அது வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, ஆமா. டைரக்டர் ஒரு ஐடியா சொல்லி இல்லைங்க இது ஒர்க் அவுட் ஆகாது நீங்க வேணான்னு சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரி கேட்கறேன். அதுல ஏதாவது நீங்க வேணான்னு சொல்லி அதை கன்வின்ஸ் பண்ணி செஞ்சு அது ஹிட் ஆயிருக்கும்ல, அப்படி ஒரு மூமெண்ட். அதான் அந்த ஃபர்ஸ்ட் இந்த வாட்டர் கலர் இது டேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் காட்டினோடனே நான் வந்து எல்லா பாட்டுக்கும் ஒரு ரியாக்ஷன் வரும் யூஸ்வலாக எல்லாத்தையும். அது ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு நமக்கு வந்து. சரி ஓகே நம்ம ஏன்னா பெயிண்டிங்னாலே ஒரு மெலோடி ஒர்க் அவுட் ஆயிரும். ஸோ அதனால அப்புறம் பண்ண தான் அது ஓகே நான் கொஞ்சம் பண்ணது. பாரால கூட நிறைய ஷார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம், இது வேணா இந்த மாதிரி பண்ணலான்ற தாட்ஸ் இருந்துச்சு. ஆனால் நான் கேட்காம சில ஷார்ட்ஸ்லாம் நானா கேட்கலன்னா அதை ரிமூவ் பண்ணல, நானா வச்சுக்கிட்டேன். ஆனா வந்து அது கரெக்டா உட்காந்துருச்சு சில இடத்துல. அந்த ஈகிள் வர ஷாட்லாம் வந்து வேற ஒரு ஷாட் சொன்னாங்க. ஸோ எனக்கு இல்லை எனக்கு அங்கே ஈகிள்னா வைக்க முடியும்னா அதான் வைக்க முடியும். வேற அதுக்கு பதிலாக இன்னொன்று யோசிக்க முடியல. டைமும் ஒரு மேட்டர், இன்னொன்று கான்செப்டாகவும் கரெக்டா அந்த மாதிரி நிறைய சின்னதா ரொம்ப ரொம்ப சின்னதா நிறைய இடத்துல இருக்கும். அந்த மாதிரிலாம் இப்போ கோட்ல அந்த விசில் போடு சாங் இருக்குல்ல ப்ரோ, அதுல வந்து வெங்கட் பிரபு அவர்களுடைய படங்கள் அனைத்துமே உள்ள வர மாதிரி வந்து அது வந்து சொல்லாம பண்றது. யார்ட்டும் அங்க என்ன வரும் இங்க ஒன்று வரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அது எனக்கும் தெரியல என்ன பண்றதுன்ட்டு. சரி ஃபீல் பண்ணோம் கரெக்டா இந்த பீட்டு பாட்டு ரிலீஸ் ஆகிற டைம்ல அது கரெக்டா அமைஞ்சிருச்சு. அது ஆக்சுவலா நான் வெங்கட் சாருக்கும் நீங்க சொல்லல அதை. இல்லை எனக்கே பண்றதா பிளான்லாம் எனக்கு தெரியல. எனக்கு வந்து அந்த ஏரியா பாட்டு இன்னும் கொஞ்ச நாள் 4 நாள் 2-3 நாள்ல ரிலீஸ். பாட்டு எங்க அந்த இடம் மட்டும் அப்படியே கேப் வச்சிருக்கேன். என்ன பண்றது நான் சொன்னல ஏதாவது ஒரு பொசிஷன் வச்சிருவேன் எல்லா பாட்டும் அது அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி வச்ச பொசிஷன்லாம் அந்த கோட். ஆனா விசில் போட பொறுத்த வரைக்கும் நிறைய கேப் விட்டு வச்சிருந்தேன். முடிச்சுட்டு வர்றதுக்கே பாட்டு ரிலீஸ் கிட்ட வந்துருச்சு. சரி அந்த பொசிஷன் தான் எதாவது பண்றதுன்னா லாஸ்ட்ல தான் அதை யோசிச்சேன். சரி ஓகே இந்த மாதிரி வச்சு விட்டோன்னே ஈஸியாவும் இருக்கும் ஓகே ஆகிறதுக்கு. இதை விட்டா வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அது அப்படியே வெங்கட் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் இப்படிதான் பண்ண போறேன் எதுவுமே சொல்ல முடியாது. ஆக்சுவலா சொல்ல முடியாது யார்ட்டையும். ஃபர்ஸ்ட் அது சொன்னா புரியாது. ஃபர்ஸ்ட் அவுட்டா எடுத்து காட்டியுமே லைக் ஃபோன் பண்ணி சொன்னா அது சொன்னா வந்து கம்ப்ளீட்டா உங்களோட ஐடியா தான். அது ஐடியானா லாஸ்ட்ல வேற ஏதாவது பண்ணணும்ன்றது தான் பண்ணது. இன்னொன்னு ஒரு இவ்வளவு படங்கள் டிராவல் ஆகிருக்கு வந்திருக்கு. ஸோ இது ஒரு ஸ்பெஷலா காட்டணும்ன்றதுனால ஆக்சுவலா அந்த பாட்டுல அதுதான் இன்னும் பயங்கர ஹைலைட் ஆகி நிறைய பேசப்பட்டது அவருடைய படங்கள். அடுத்து அது கொஞ்சம் ஃபர்ஸ்டே வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருவேன். ஓகே லாஸ்ட்ல வந்ததுனால ஒரு ஃபாஸ்டா பண்ணிட்டீங்க. அதே நான் ஃபர்ஸ்டே நம்ம முன்னாடியே அந்த ஐடியா வந்திருந்ததா நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ராயன் பேசியே ஆகணும். சொல்லுங்க இந்த பாட்டு அடங்காத அசுரன், அதுல ஃபுல்லா அந்த ஒரு லுக்கு ஆங்கிரி இதை வந்து கொண்டு வந்தீங்க இல்லையா, அதோட ஒர்க் ப்ராசஸ் சொல்லுங்க எப்படி போச்சு? ராயன்ல வந்து ஃபோட்டோஸே பயங்கரமா இருந்துச்சு. ஃபோட்டோஸ் சும்மா ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னாலே நல்லா செட்டப்பே பயங்கர சூப்பராக போட்டிருந்தேன். அந்த திருவிழா அந்த செட்டப் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு இது வந்து நைட்ல நல்லா லைட்லாம் பண்ணி பார்க்கறதுக்கே ஃப்ரேம்லாம் சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நம்ம எப்படியாச்சும் பண்ணணும், 3Dல ரீக்ரியேட் பண்ணணும்னு பண்ணதான் அது. பாட்டு அந்த பவர் இருந்ததுனால கரெக்டாக அந்த பவருக்கு மேட்ச் பண்ணோம். பாட்டு எப்பவுமே ராமன் சார் பாட்டு இருந்ததுன்னா பேட்டர்னா இருக்காது. ஓகே இங்கே இருந்து இங்கே இது நம்மளால ஜட்ஜே பண்ணுவோம். பசில் மாதிரி தான் இருக்கும். கிராக்கே பண்ண முடியாது யூஸ்வலாக. என்ன இது இப்போ இங்கே யோசிச்சுட்டோம், இப்போ அங்கே லாஸ்ட்ல என்ன பண்றது, புதுசாக என்ன பண்றது, நடுவில் திடீர்னு ஒரு மாதிரி சோகமா வரும், மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பேட்டர்ன்ல இருக்காது. ஸோ அது வந்து அதனால டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த எமோஷனை வந்து வீடியோல கன்வே பண்ற பொறுப்பு உங்களுக்கு அப்படியே அது கன்வே ஆகுறது வந்து மற்ற பாட்டுனா மற்ற படம் பாட்டுனா கூட ஏதாவது மேனேஜ் பண்ணிடலாம். இது வந்து எல்லாத்துக்கும் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் யோசிச்சா செகண்ட் ஹாஃப் ஈஸியாக கிராக் ஆயிரும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் யோசிக்கணும், பிட்டா யோசிக்கணும், செகண்ட் ஹாஃப் யோசிக்கணும். ஸோ அப்படி பண்ணி இந்த போர்ஷன்லாம் வந்து திடீர்னு ட்ரம்ஸ் வருது, ஃபாஸ்டா இருது, சரி என்ன பண்றது, ஸ்டில்ஸும் கம்மியா இருக்கும் அப்படி பண்ணது. ஆனா ராயன் பவரா இருந்துச்சு, ஸ்டில்ஸா ஆடியோவா பவரா நல்லா பண்ணியாச்சு. இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு இந்த ஒர்க்குன்னு தனியா பட்ஜெட் ஒதுக்குறாங்களா? அது ஆக்சுவலா இம்பார்ட்டன்ஸும் பட்ஜெட்டும் லைக் அப்படிதான் பார்க்கணும். நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆக லைக் அதுக்கு கண்டிப்பா ஒதுக்கிடுவாங்க. அதுக்கு வந்து வருது. இப்போ நீடு கொஞ்சம் இருக்கிற மாதிரி கரெக்டா பண்ண. அப்போ நீங்க வந்த பிகினிங்லயும் இப்பயும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபீல்டு வந்து க்ரோத் வந்து நல்லாவே வந்திருக்கு. அப்படின்னு க்ரோத்தா தான் இம்பார்ட்டன்ஸ் தான். இது நீட் ஆக தான் க்ரோத் ஆக அதுக்கேத்தாப்புல நமக்கு இன்னொன்னு எல்லா ப்ரொடக்ஷனும் நானும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாருக்கும் வந்து ஆல்ரெடி ஒரு 2-3 படம் எல்லாரோடையும் ஒர்க் பண்ண. இதுதான் ஃப்ளோ, இதுதான் ஸ்டெப்ஸ், இதை எப்படி ஒர்க் நடக்குதுன்றது எனக்கும் கத்துக்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் தெரிஞ்சு. ஓகே இவ்வளோ டைம் எடுக்கும், இந்த பாட்டு எப்படி பண்ணோம், ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஆடியோ கொடுக்கணும், ஸ்டில்ஸ் கொடுக்கணும், இதை வச்சு அவன் யோசிப்பான். அதில் வந்து ஒன்று வரோன்றது எல்லாருக்கும் ஒரு மாதிரி கிளியராக இருந்தாலும் செகண்ட் தேர்ட் படம் வந்து லைக்கால கூட பண்ணுறேன், சம் பீஸில் பண்ணுறேன், அந்த டேரக்டர் கூட பண்ணுறேன்னா
போன பாட்டு பண்ணது எப்படி ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கும். அப்போ செகண்ட் சாங் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகே, அவங்களுக்கும் ஐடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு டேரக்டர்கிட்ட ஃபர்ஸ்ட் சாங் பண்ணும்போது தான் கஷ்டமா இருக்கும் நமக்கு. அவங்களுக்கும் ஒரு பயமா இருக்கும், நமக்கும் அது கரெக்டா போதான்னு தெரியாது, ஒரு கிளாரிட்டி இல்லாம போயிட்டு இருக்கும். செகண்ட் தேர்ட் அதுக்கப்புறம் அது அப்படியே இம்பார்ட்டன்ஸ் செய்யறோம். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டும் அப்படியே வைக்கிறோம். இந்த ஃபீல்டுல ஏதாவது ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மாற்றம்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? மாற்றம் ஆக்சுவலா அதான், இது நீடு கொஞ்சம் அதிகமாக பட்ஜெட் டைம் அதுக்கேற்ற மாதிரி, இது இவ்வளவு டைம் எடுக்கும்ன்றது தெரிஞ்சாலே அப்படியே மாறிட்டு இருக்கும். லைக் இதுக்கான பிளானிங் கொஞ்சம் முன்னாடியே பண்ணணும். லைக் எப்பவுமே படம் ரிலீஸ் அந்த டெட்லைன்ல எடுத்துட்டு வராங்க, அது எல்லாரும் சொல்ல முடியாது. லைக் இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒர்க் பத்தி தெரியும், என்னை பத்தியும் தெரியும். நான் வந்து நல்லா இப்பதான் கொடுப்பான், எப்படி பண்ணா என்னை பத்தி ஐடியா இருக்கும். லேட் பண்ணுவேனா, இந்த பாட்டு சீக்கிரம் பண்ணுவேன், என்னோட ஸ்ட்ரென்த்தா என்ன இருக்கிறது, வீக்கா இந்த மாதிரி பாட்டுலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு தெரியும். க்ரோ ஆகணும்னா அது பிளானிங் ஃபர்ஸ்ட் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அலைன் பண்ணி கொடுக்குறாங்க. சில படங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம்னா, இப்போ பெரிய படம் வேற ஒரு படம் லைக் ஹிந்தியில இருந்தோ கன்னடால இருந்தோ பண்றோம்னா அவங்களுக்கு தெரியாது நம்ம ஒர்க் ஃப்ளோ பத்தி, டைம் பத்தி எவ்வளவு அவங்களுக்கு தெரியாது. இந்த மாசம் எண்ட்ல ரிலீஸ், 20 daysல படம் ரிலீஸ், ஒரு 5 பாட்டு 10 daysல கொடுக்கணும் அப்படின்னாங்க. 10 daysல 5 பாட்டுனா 10 daysல 5 பாட்டுனா 2 நாளைக்கு ஒரு பாட்டு. நம்ம வந்து அதை ரிப்ளை பண்ற என்ன ரிப்ளை பண்ணுவோம், எதுவும் என்ன சொல்றது, நம்ம எதாவது சொல்ல முடியாது. ஆமா. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் பிளானிங் நடந்துச்சுன்னா அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ ஆக்சுவலா முன்னாடி இருக்கிற ஈஸியா எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சு, இம்பார்ட்டன்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் சீரியஸா பிளான் பண்ண ஆரம்பிச்சோம். கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணாலே போதும் ஆக்சுவலா எல்லா ஒர்க்கும். அண்ட் லிரிக்கல் வீடியோல மெயினா ஒரு விஷயத்த மட்டும் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, முன்ன எப்படின்னு தெரியாது நமக்கு. இப்ப வர படங்கள், உதாரணத்துக்கு நம்ம விஜய் சார் படங்களே எடுத்துப்போம். ஒரு லியோ ஆரம்பிச்சு விட்டதுன்னே சொல்லலாம். இந்த யூனிவர்ஸ்னு ஒன்று கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் வந்து நார்மலா படத்துல என்னென்ன இருக்குன்றது அந்த லிரிக்கல் வீடியோ வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணிடுறாங்க. ஆமா, ரவுண்ட் பண்ணி அப்ப இது இருக்குப்பா, இது வந்து அந்த படம், அப்ப அதோட கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி விக்ரமோட கனெக்ட் ஆகுது. வந்து என்னன்னா டேரக்டர் கன்ஃபியூஸ் பண்ணி விடலான்ற ஒரு கான்செப்ட் தான். கன்ஃபியூஸ் ஒன்று, இன்னொன்று வந்து அதுதான் ஆக்சுவலா எக்ஸைட்மெண்ட். லியோ பாட்டு படம் வரும்போது அதோட மெயின் எக்ஸைட்மெண்ட் வந்து 2 விஷயம், விஜய் சார், இன்னொன்று அந்த யூனிவர்ஸ் விக்ரம். அதனால யார் பார்த்தாலும் அது வந்து சும்மா நார்மலா, இப்போ ஃபேனா விட்டுருங்க, நார்மலா ஒருத்தங்க பார்த்தாலும் இதுல எதனால இது வச்சிருக்காங்கன்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும். இன்னொன்னு அது உங்களுக்கு பயங்கர பொறுப்பு இருக்குமே. ஒருவேளை நீங்களும் கவனிக்காம, டைரக்டர் கவனிக்காம ஒரு விஷயம் வெளில போயிடக்கூடாது, இதனால வந்து மொத்த இதுவும் மாட்டிக்கும் அப்படின்ற ஒரு பொறுப்பு. அது வந்து அப்படியே அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல. அது வந்து நம்ம ஏதாவது பண்ணி அது கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்த மாதிரி வைக்கணும். சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு பென் வச்சா கூட எதுக்கு இங்க பென் இருக்குன்னு யோசிப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்து மாஸ்டர் போட்டு விடுறது, சும்மா அது அந்த இடம் அந்த ஒரு சும்மா லிக்விட் என்ன படத்துக்காக பண்றது, படத்துல வரப்போறது இல்லைல்ல. ஸோ அதனால வந்து நம்ம அந்த சும்மா ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்றதுக்காக தான் அந்த மாஸ்டர் போடுறது, கில்லி எல்லாம் போட்டிருப்போம். ரெண்டுமே அந்த டீகோடிங்காக எக்ஸ்ட்ரா வேலை பெருசா எடுத்துக்கிறது. சும்மா ஓகே இது வச்சிடணும், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டோம், அது ரீச் அது பிளஸ் தானே, அது தப்பா நினைச்சாலும் பிளஸ். இது ஒரு எக்ஸைட்மெண்ட் ரீச் தான் அது. ஓகே, அண்ட் ஃபைனல் செக்மெண்ட் வந்துட்டோம். கோட்டை பத்தி ஏதாவது ஒரு அப்டேட்? கோட் ஆக்சுவலா அதான் 1 month ரிலீஸா, 1 month தான் இருக்கு. நானும் ரெடி ஆகிக்கணும், ஏதாவது சாங் வரும். அது இனிமேதான் உங்களுக்கே வரப்போதா? இல்ல, அது எனக்கு அதான் மற்ற ஒர்க்லாம் ஓடிட்டு இருக்கு, எல்லா படமும் போயிட்டு இருக்கோம். நல்ல கோட்ல இன்னும் அடிஷனல் சாங்ஸ் இருக்கு அதானே? அதான் நமக்கு தெரிஞ்சா நான் ரெடியா இருக்கேன். ஓகே, அப்ப நீங்க எதுக்கு கேட்டு வச்சுக்கோங்க. யூஸ்வலா அடுத்த சாங் என்ன இருக்கும், ட்ரெய்லரோ டீசரோ இருக்கும், அடுத்த படங்கள். அதான் இப்போ இதான் டைம் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 1 monthல தான் ப்ரொமோஷன் ஒர்க் இறங்குவாங்க ஃபுல்லா. இப்போதான் இன்னிங் டு முடிஞ்சு கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ராயன் கொஞ்சம் வேண்டியது இருக்கு. இப்போதைக்கு நெக்ஸ்ட் ப்ரொமோஷன்ல இருந்து கோட்டு தான். இதுல ராயனும் கோட்டு முடிச்சுக்கணும், நான் முடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறது. நெக்ஸ்ட் இது முடிக்கணும், நெக்ஸ்ட் அது முடிக்கணும், அடுத்த படம் வந்து இதா இருக்கும், அதை முடிச்சிருங்க. அதான் மெயினா ஒண்ணு நான் கேள்விப்பட்டேன், KGF 3 வந்துருச்சா? KGF 3 வந்தா அதுவா ஆர்டர் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் சலார் 2 தான் நினைக்கிறேன். சலார் 2 ஆமா ரிலீஸுக்கு இருக்கு. அண்ட் KGF 3 ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபிலிம் என்னன்னு தெரியல. நான் சலார் இப்பதான் கடைசியாது அவங்களோட ஒர்க் பண்ண படம், அதுதான் கடைசியாது. நெக்ஸ்ட் KGF 3 ஏன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா அது இருந்துச்சுன்னா சூப்பர், இன்னும் ஜாலியா பண்ணலாம். சூப்பர் ப்ரோ. இன்னும் இப்பயுமே உங்களுக்கு பிஸியா தான் இருக்கீங்க ஒர்க்ல. ஒரு டைம் ஒதுக்கி எங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.